1 Peter chapter 3 and verse 10. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஜீவனை விரும்பி எல்லாம் சொல்லுவோம். ஜீவனை விரும்பி. திரும்ப 9வது வசனம் சேர்ந்து படிப்போம். தீமைக்கு தீமையும் அருமையான வேத பகுதி. பேதுரு சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று முதல்ல தெரிந்து கொள்ளுங்கன்றார். அறிந்து. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கேட்கல, எனக்கு சத்தமா சொல்லும். பகல் ஆலப்பா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் சொல்லுவோம். ஏன்னா சில பேர் இதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை மாதிரியே பசங்க தைரியமாகவே பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இன்னமும் புதுசாக தொடங்கி இருக்காங்க. அது என்னது அது அப்படின்னு ஒருத்தர் கர்ஜிக்கிறார் சிங்கம் மாதிரி. போய் பேதுருக்கிட்ட தான் போய் கோச்சிக்கணும். அழைப்பே உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. எதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கேட்கல, திரும்ப சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே தப்பான காரியத்தை உள்ள நமக்கு தெரியாமலே இருக்கும். அதை எடுத்து போட தான் நான் திரும்ப திரும்ப வாயில சொல்ல வைக்கிறேன். திரும்ப சொல்லுவோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து, ஜீவனை விரும்பி. இதே காரியத்தை நீங்க சங்கீதம் 34வது சங்கீதத்தில் தாவீது சொல்றதை நீங்க பார்க்க முடியும். உபாகம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுதும் இதே காரியத்தை அங்க சொல்லப்பட்டதை நீங்க பார்க்கலாம். இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நன்மையும் தீமையும். அப்ப நான் உங்களுக்கு பல முறை எடுத்து காட்டியிருக்கேன். ஜீவன் என்றால் ஆசீர்வாதம், ஜீவன் என்றால் நன்மை. மரணம் என்றால் தீமை, மரணம் என்றால் சாபம். இந்த விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் சொன்ன உடனே அவன் செத்து விழல. அன்னைக்கு தான் தொடங்குச்சு தீமை, அன்னைக்கு பிடிச்சது சாபம். என்றைக்கு சாபமும் தீமையும் ஒரு குடும்பத்திலேயோ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் சாகிற மாதிரி இருக்கு. மரணத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வீட்டு உள்ள ஒரு மரணம் உள்ள பிரவேசிச்சது. அவங்க வாயிலே சொல்லுவாங்க, நாள்தோறும் செத்துட்டு இருக்கிறேன் நான், இன்னும் சாகல. சாகிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாளும் அந்த மரணம் அந்த வீட்டில் வந்து உள்ள வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தீமைக்கோ அல்லது சாபத்திற்கோ என் தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கல. அல்லது மாறாக நீங்கள் வியாதிப்படவும் குடும்பத்திலே சாப தலைவிரித்தாடும்படி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் முரண்பாடாகி போகிற பாதையெல்லாம் நெருக்கம் உண்டாகி மன உளைச்சலும் வேதனையும் துக்கமும் உங்கள் வாழ்க்கையின் பங்காக இராதபடி பேதுரு சில காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னதென்று நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அவர் எழுதும்போது சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி 10வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் ஜீவனை விரும்பி. எல்லாம் சொல்லுவோம், ஜீவனை விரும்பி. இன்னொரு சொல்லுவோம். அப்ப நன்மையை விரும்பி, சுகத்தை விரும்பி. ஆமென். ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே எப்படி தேவன் மறுபிறப்பை பெற்ற பிறகு அல்லது ரட்சிப்பை பெற்ற பிறகு நம்முடைய வாழ்விலே ஒரு மாபெரும் உருமாற்றம் அடைய வேண்டும் என்பதை தான் வேதம் பல இடத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது காரியமாக நான் எடுத்து காட்டினேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு ஹிஸ் ஹோலினஸ். பரிசுத்தத்திலே நாம் எப்படி மறுரூபமாக்கப்படுகிறோம் என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அடுத்த காரியமாக நாம் பார்த்தோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ ஹிஸ் ஸ்பிரிட். அவர் ஆவியினாலே அல்லது ஆவியின் கனியினாலே எப்படி நாம் மறுரூபமாகிறோம் என்று நான் காட்டினேன். மூன்றாவது காரியம், நம்முடைய மனதை புதிதாக்குறதுனாலே நாம் மறுரூபமாகிறதை பார்த்தோம்.
இப்பொழுது நான்காவது காரியம், நம்முடைய வாயின் வார்த்தையினாலே எப்படி நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மறுரூபமாக்கப்படுகிறோம். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், இதெல்லாம் படிப்படியாக நடந்து வருகிற ஒரு காரியம். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 21 அங்கேயே நீங்க பார்த்தீங்கன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள். அதெல்லாம் கவனிக்கணும். அதனால பிரசங்கம் பண்றதுனால நன்மையும் ஆசீர்வாதம் வந்துடும் அர்த்தம் இல்லை. பிரசங்கம் பண்ணும்பொழுது நீங்க விரும்பணும், நன்மையை விரும்பணும், ஜீவனை விரும்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும். பக்கத்தால சிரிச்சு சொல்லுங்க, நன்மையை விரும்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும், ஜீவனை விரும்பணும். திரும்ப சொல்லுங்க. சில பேர் இதை விரும்பாமலே தீமை வந்த உடனே அழுகுறாங்க, ஓன்னு அழுவாங்க. ஜீவனை விரும்பணுங்க, நன்மையை விரும்பணும். விரும்பினாதான் வரும். எல்லாம் சொல்லுங்க, விரும்பினாதான் வரும். படிக்கிற பிள்ளைக்கு விருப்பம் இருந்தால் தான் படிக்க முடியும். படிக்க விருப்பம் இல்லை, படிடா படிடான்னு அவன் படிக்க மாட்டான். விருப்பம் வரணும். அதே மாதிரி ஒரு தொழிலில் முன்னேறணும்னா அவருக்கு உள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். அப்போதான் அந்த தொழிலில் முன்னேற முடியும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்பத்தை நடத்துகிற கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அதில் ஒரு விருப்பம் இருக்கணும். அப்போதான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும். சும்மா 2 பேரை வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருங்கன்னா அது வாழ்கிற வாழ்க்கையாக இருக்காது. சும்மா அது விரும்பினால் அதனுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த புத்தகத்தை பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், பல காலங்களாய் பல வருஷமாய் இந்த கிறிஸ்துவை அறியாத நிலையிலே நன்மையை நாம் அனுபவிக்கவில்லை. இதுதான் நன்மையாக இருக்குமோ என்று நினைத்து அநேக காரியத்தை நாம் பிரயாசப்பட்டோம். பணத்தை விரும்பினோம். பணம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கிறதே ஒரு குறியா இருந்தாங்க. ஒரு சிலர் நல்ல நண்பர்கள் கிடைச்சா நல்லா இருக்கும். சில பேர் உறவுகள் வழியாக அது நன்மைகள் நடக்கும் நினைச்சாங்க. இதெல்லாம் நல்லது. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேணும். பணம் வேணும், நல்ல உறவுகள் வேணும். ஆனா கர்த்தர் சொல்றார், இதல்ல, இதெல்லாம் உனக்கு என் ஜீவன், ஜீவனை விரும்பி. அல்லாஹ் சொல்லும் ஜீவனை விரும்பி. அது என்னவென்று நீங்கள் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அதை போன வாரம் பேசுறேன். கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம செய்திக்கு நம்ம போவோம். நீங்கள் படிக்கும் பொழுது இங்கே சொல்ல சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ பாதை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். அப்போ எந்த இடத்துல ஒரு பரிபூர்ண சந்தோஷம் இருக்கு, எங்க ஒரு நித்திய பேரின்பம் இருக்குன்னா, வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்திலே. அவர் சமூகத்தில் எதை தெரியப்படுத்துகிறார்? ஜீவ பாதையை. எல்லாம் சொல்லும், அவர் சமூகத்திலே ஜீவ பாதையை தெரியப்படுத்துகிறார். அப்ப எப்பெல்லாம் அவர் சமூகத்தை நாம் வருகிறோமோ, எதை தெரியப்படுத்துகிறார்னா மரண பாதை அல்ல, ஜீவ பாதை. எல்லாம் சொல்லுவோம் ஜீவ பாதை. அதுல அதை சொல்லும்போது சொல்கிறார், அது எங்க கிடைக்குதுன்னா அவர் பிரசனத்திலே. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக காட்டுறேன். வேலையில் இல்ல, சொந்தக்கார மத்தியில் இல்ல, பணத்தில் இல்ல. பார்க்கலாம், சொல்லுங்க, நல்லா கவனிங்க. பிரையாரிட்டி எதுக்குன்னு இருக்குன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு. மழை பெஞ்சா சில பேர் கோயிலுக்கு வர மாட்டாங்க. சில பேருக்கு கொஞ்சம் மூக்குல சளி பிடிச்சா வர மாட்டாங்க. கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருந்தா பெட்ஷீட் எடுத்து போதி நீங்க கோயிலுக்கு வரலன்னுவாங்க. ஆனா திங்கக்கிழமை அது வரட்டும், பெரிய மழை அடிக்கும், காத்து அடிச்சா கூட கரெக்டா வேலைக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் லேசா ஜுரம் அடிச்சா கூட ஒரு ஜுரம் மாத்திரை போட்டுட்டாவது வேலைக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கதான் நமக்கு நன்மை இருக்குது, அங்க போனா தானே நம்முடைய வாடகை கட்ட முடியும், வைத்து பொழப்ப பார்க்க வேணாமா என்றெல்லாம் சில சொல்லுதை நான் பார்த்திருக்கேன். மறுபிறப்பை பெற்றவர்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட, வேலைக்கு போவேன்னு சொல்லல, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வரணும். ஏன் அதை சொல்லுதுன்னா, இங்கே சுகம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு, மன தெளிவு உண்டு,
கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்கள் மேல் உண்டாகிறது, உங்களுக்கு தயவு கிடைக்கிறது. வெண்கல கதவு மாதிரி யாருக்குமே வழியே இல்லாம போனா கூட கர்த்தர் சமூகத்தில் வந்து வார்த்தையை கிடைக்க கிடைக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கும் பொழுது வழியே இல்லாமல் போனாலும் அங்க ஒரு வழியை உங்களுக்கு திறந்து இருளிலே வெளிச்சத்தை உண்டாக்கி என் தேவன் உங்களுக்கு பலனையும் சாமர்த்தியத்தையும் பெருக பண்ணி நீங்க செய்வது சிலதல்ல, செய்வது அனைத்தும் வாய்க்க செய்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகவே நாம் எதை விரும்பணும்னா அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்திலே ஏதும் சொல்லுகிறது நித்திய பேரின்பம். அப்ப அவருடைய உள்ளத்தை வேற ஒண்ணும் இல்லை. நான் ஏன் இதை எடுத்து காட்டுறேன்னா அவர் எவ்வளவு ஒரு நல்ல தேவன் என்பதை நீங்க பாருங்க. உங்களை குறித்த ஒரு அன்பு எவ்வளவு ஒரு சொல்லாரு, இந்த உலகமே எங்க போனாலும் உனக்கு இந்த சந்தோஷம், அதுவும் எப்படிப்பட்டது. எனக்கு என்னமோ திரும்ப படிக்கணும் போல இருக்குது. திரும்ப படிப்போம். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர், இந்த சமூகத்திலே குறைவான ஆனந்தம் அல்ல, பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம், சின்ன இன்பம் அல்ல, பேரின்பம். அதுவும் எப்படிப்பட்டதா? இட்டர்னல். நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லைன்றது இல்லை, அப்படியே வந்து தங்கிடும். அப்படின்னா நம்ம இதை படிக்கும்போது விளங்குது தேவன் நம்ம மேல வச்சிருக்க எண்ணம், அவர் நம்மை குறித்த காரியங்கள் எவ்வளவு நம்மை குறித்தவர் எண்ணுகிறார். அவர் சமூகத்தில் துக்கம் அல்ல, அவர் சமூகத்திலே பாடுகள் அல்ல, அவர் சமூகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் அல்ல, அவர் சமூகத்திலே உங்களுக்கு தீமைகள் அல்ல, வியாதி அல்ல, நெருக்கம் அல்ல. யாராவது ஒருத்தர் தப்பா சொல்லி கொடுத்திருக்கலாம், கர்த்தர் எனக்கு பாடு கொடுத்து உபத்திரம் கொடுத்து என்னை பூரணப்படுத்தும்படி எனக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கான்னு நினைக்காதீங்க. உங்களை பூரணப்படுத்துறது உபத்திரம் அல்ல, தீமை அல்ல. இந்த சமூகத்திலே ஜீவ மார்க்கமே உண்டு ஒழிய தீமை மார்க்கம் கிடையாது. அந்த தீமையை கொடுத்து உங்களை பூர்ணப்படுத்துகிறது அல்ல, சபையை பூர்ணப்படுத்தும்படி தேவன் 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள். இப்படி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது சபையானது பிரயோஜனம் அடையும்படி கர்த்தர் எதை கொடுத்தார்னா உபத்திரவத்தை அல்ல, வியாதிகளை அல்ல, தரித்திரத்தை அல்ல, தோல்வி அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளணும், தேவன் ஏன் இந்த 5 விதமான ஊழியத்தை கொடுத்தாருன்னா இந்த 5 விதமான ஊழியத்தை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே, இந்த மூளை அறிவினாலே, ஞானத்தினாலே அறிய முடியாததை, இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாததை, அவர்கள் அறிவுக்கு எட்ட முடியாததை, அவர்கள் கண்கள் இருந்தும் காண முடியாததை, செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்க முடியாததை, இருதயம் இருந்தும் அவர்கள் ஆவியிலே செத்து போன நிலைமையிலே தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற அவர்கள். ஆனால் உங்களுக்கோ சபையிலே நீங்கள் வரும்பொழுது தேவன் தம்மை குறித்து அவர் ஆவியானவரை கொண்டு சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே இருள் இருந்தாலும், தீமை இருந்தாலும், இந்த உலகத்திலே சாபம் இருந்தாலும், அவர் சொன்னாரு இந்த உலகத்தில் எங்க போனாலும் இந்த ஜீவன் உண்டென்றால் அது என்னுடைய சமூகம் அல்லாமல் வேறே எங்கும் உனக்கு கிடைப்பதில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், அவர் சமூகமே நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னொரு வழி இருக்குது. நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழி படிப்படியா போலாம். நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. எல்லாம் சேர்ந்து படிப்போம். மனுஷனுக்கு சில பேர் சொல்ற வழி இங்க போனா சரியாயிடும், இங்கதான் சந்தோஷம் இருக்கு, குடிக்கிறது தப்பே இல்லை, அது யார் சொன்னா தப்புன்னு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சில காரியங்கள் ரொம்ப செம்மையா தோணுது. மனுஷனுக்கு தோன்றுகிற சில காரியங்கள் அவனுக்கு அது நல்லது மாதிரி தெரியுது. ஆனா வேதம் சொல்லுகிறது அது மரண வழி. மனுஷனுக்கு தோன்றுகிற சில வழிகள் உண்டு. கர்த்தர் தான் அதை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு வியாதியை கொடுத்தது கர்த்தர் தான், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்றேன். இல்ல 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 அப்படியா இல்ல, அவர்களுக்கு அது நல்லது மாதிரி தெரியுது. சில காரியம் நல்லது மாதிரி தெரிஞ்சா அது நல்லதுன்னு உடனே முடிவு பண்ணக்கூடாது. நல்லது தானா என்பது தெரிந்து கொள்ளும்படி வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். வாழ்க்கையில சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சொல்லும் பொழுது நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உபத்திரவத்திலும் வியாதியிலும் சாபத்திலும் துக்கத்திலும் அவமானத்திலும் நாம் இருந்தோமே, நம்மளை அழைச்சிட்டு வந்து திரும்ப அவர் அதை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கலையே.
ஒருவேளை நீங்க ஏற்கனவே இருந்த இடம் நல்ல இடமா இருந்து இங்க வரும்போது அதை கொடுத்திருந்தா பரவாயில்ல. வெளியில நாம் தேவன் அற்று இருக்கும் பொழுதுதான் அங்கே சாபம் இருந்தது. ரட்சிப்பை பெறாத நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அப்பொழுதுதான் வேதனை இருந்தது, கஷ்டம் இருந்தது. ஆனா சில பேருடைய வாழ்க்கையில பணம் இருந்தது, நிம்மதி இல்லை. உறவுகள் இருந்தது, அங்கே சமாதானம் இல்லை. பிரச்சனை இருந்தது, ஆனால் அதற்கு தீர்வு இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் வந்த பிறகு ஒரு காரியத்தை நம்ம விளங்கணும். இந்த உலகம் தர முடியாததை, நித்திய பேரின்பம் ஒன்று உண்டென்றால் இந்த உலகத்தில் கொடுக்க முடியாதது அது எங்கே கிடைக்கிறது? தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய பிரசனத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. ஆகவே யாரா தப்பா சொல்லி கொடுப்பாங்க, இல்ல இல்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அது என்ன பெரிய ஆசீர்வாதம், அதெல்லாம் நமக்கு கிடையாது, அது தேவையில்லை என்கிறது போல சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு செம்ம மாதிரி தெரியும், நல்லது மாதிரி தெரியும். ஆனா அது மரண வழி. ஏற்கனவே நம்ம அங்கதான் இருந்தோம், ஏற்கனவே சாபத்தில் இருந்தோம், ஏற்கனவே பயத்தில் இருந்தோம், ஏற்கனவே தோல்வியில் இருந்தோம். ஆனா இனிமேல் நாங்கள் அங்கே இருக்கிறது அல்ல, அந்த ராஜ்யத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே தேவன் உங்களையும் என்னையும் உட்படுத்தி இருக்கிறார். Why you are so sad? ஏன் கவலையா இருக்கீங்க? பக்கத்துல சொல்லுங்க, எதுக்கு கவலையா இருக்கீங்க? உண்மைன்னு இருக்காதீங்க. இத மாதிரிலாம் பேசும்போது உள்ளத்துல ஒரு சந்தோஷம் பொங்கணும். இங்கதான் இருக்கீங்களா? சோலைபந்தூர் போயிட்டீங்களா? எங்க போயிட்டீங்க? வீட்டை விட்டுட்டு வந்து இங்க வந்து திரும்பி வீட்டுக்கு போயிடக்கூடாது. பிசிக்கலா சரீர பிரகாரமா இங்க இருக்கிறது இல்ல, ஒட்டு மொத்தமா இங்க இருக்கணும். எனக்கு உங்க மனமெல்லாம் இங்க இருக்கணும். கவனிக்கும் போது உள்ளத்துல ஒரு சந்தோஷம் பொங்கணும். சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் கொடுத்திருக்காருமா அவனுக்கு, அவருக்காக நீ சகிக்கணும். அங்க இருந்து தான் வந்திருக்கிறோம். திருப்பி என்னதுக்கு இந்த ராஜ்யத்தில்? இங்க அது இங்க கிடையாது. ஏன் நான் போதிக்கிறேன்? உங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர்னு தெரியணும். இந்த சத்தியத்தை அறிந்தால் அதை நீங்க எதிர்த்து நிற்பீங்க. எதிர்த்து நின்னா சாத்தான் உங்களை விட்டு, எதிர்த்து நிக்காம பக்கத்திலே உட்கார்ந்துங்கன்னா அவன் உன்னோட கூடவே இருந்து விடுவான். சாவுற வரைக்கும் இருக்கும் பிரச்சனை, வியாதி உங்க கூடவே ஒட்டிட்டு இருக்கும், பிரச்சனை உங்களுக்கு கூடவே இருந்துட்டு இருக்கும். ஆனா நீங்க சொல்லணும், இல்ல, this is not my portion, இது என் பங்கு கிடையாது, என் பங்கு தீமை அல்ல, என் பங்கு சாபம் அல்ல, என் பங்கு உபத்திரம் அல்ல, என் பங்கு தோல்வி அல்ல, என் பங்கு அவமானம் அல்ல, என் பங்கு என்னுடைய மத்தியில் தலைகுனிந்து நிற்பதல்ல, என் பங்கு நித்திய நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரணுமே, அதுதான் என்னுடைய பங்கு. தோல்வி அல்ல, நன்மையும் கிருபையும். எல்லாம் சொல்லுவோம், நன்மையும் கிருபையும். எப்படி இருக்குன்னா உங்க பங்கு நிரம்பி வழியணும். இந்த காலையில் உங்களுக்கு குறைவு இருந்தால் எதிர்த்து நெல்லுங்கள், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்ப இந்த பாதை என்பது நீங்க உண்டாறது முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, உலகம் உண்டாவதுக்கு முன்னாடியே இந்த பாதை, எந்த பாதை? இந்த ஜீவ மார்க்கம், ஜீவ பாதை, நன்மையின் பாதை. அனந்த ஞானத்தினாலே தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்து அதற்காக உங்களுக்கும் எனக்காக காரியத்தை லேன் பண்ணாரு, ஒரு பாதையை போட்டார். அந்த பாதையை இப்ப படிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மிடத்திலே வைத்த தயவினாலே, எல்லாம் சொல்லுவோம், தயவினாலே. அதை என்னால் அல்ல, நான் ஏதோ செய்ததுனால அல்ல, அவர் தயவால. நீங்க ஏதோ செய்ததுனால அல்ல, அவர் தயவினாலே. எல்லாம் சொல்லுவோம், நான் செய்ததால் அல்ல, அவருடைய தயவினாலே. திரும்ப சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்? நம்ம எல்லாமே ஒரு மதத்திலிருந்து வந்தோம். அது எந்த மதத்திலிருந்து வந்தீங்கன்னு இப்போ மேட்டர் இல்லை. நம்ம எல்லாரும் ஒரு மதத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்தோம். நமக்கு சில காரியங்கள் நல்லது நடக்கணும்னா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீ இதெல்லாம் செய்தா வரும். நாங்கள் ஆனா இந்த பைபிளில் ஒரு நல்ல செய்தி சொல்லுது, நீ செய்ததால் அல்ல, நான் உனக்கு சில காரியத்தை நல்லது செய்திருக்கிறேன். நீ நல்லது அடைய, நீங்கள் நன்றாய் இருக்க, நீங்கள் வளமாய் வாழ, நீங்கள் சுகமாய் இருக்க, நீங்கள் செழிப்படைய, எந்த குறைவில்லாமல் நன்றாக வாழ, கர்த்தருக்கு உகந்த பிரியமான வாழ்க்கை வாழ, அவரை பின்பற்றி வரும்பொழுது நீங்க இடறி விழாதபடி சில காரியத்தெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார்.
சில பாதைகள் போடப்பட்டிருக்கிறது. அது சொல்லும்போது சொல்லுகிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னைக்கு நம்ம வந்துட்டோமோ அவருடைய மிகுந்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை, கிருபையின் போடாம அந்த வார்த்தை என்று வர்ணனையை பாருங்க, மகா மேன்மையான ஐஸ்வர்யம் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா இதை நம்ப முடியல, இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கான்னு சொல்லும் பொழுது பவுல் சும்மா சாதாரணமா எழுத மாட்டாரு. நம்முடைய புத்திக்கு எட்ட முடியாத ஒரு காரியத்தை, மாபெரும் அற்புதமான ஒரு காரியத்தை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேதனையா, பிரச்சனைகளா, மன உளைச்சலோடு நீங்கள் இருக்கிறீர்களா? இது நடக்குமா? இது என்னுடைய வாழ்க்கையில் நன்மை அடைவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டான்னு சொன்னா நல்லா கவனிங்க. என்னைக்கு இவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுக்கு ஒரு பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஜீவ பாதை, நன்மை பாதை, ஆசீர்வாதத்தின் பாதை. அதை சுதந்திரிக்கும்படி நான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இனி தீமை உங்களை ஆள வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்கள் சாபத்தின் கீழ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு இவ்வளவு காலமாய் கிறிஸ்துவை அறியாத நாட்கள் இருந்த பொழுது அந்த பொல்லாதவன் ராஜ்யத்திலே நாம் அநேக துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். என்றைக்கு இந்த இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்படி ஆவியான உதவியினால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்தான் ஆண்டவர் என்று நம்பி வந்துட்டீங்களோ, என் ஆண்டவர் சொல்றார், இனி உன்னுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நீ கலங்கவே கூடாது. என்ன நடந்தாலும் நான் உனக்கு செய்த நன்மை நீ தெரிந்து கொண்டால் அந்த பாதையில போனா நீ அடையலாம். ஆமென். எதையுமே பெறறதுக்கு சில பாதைகள் இருக்கு, வழி இருக்கு. தப்பான வழி போனா தவறான இடத்துக்கு போயிடும், கரெக்டா போனா நல்ல இடத்துக்கு போயிடலாம். ஆமென். நம்மளாவே சுயமாவே பாதையை தெரிந்து கொள்ள கிடையாது. வேதத்தின் வழியாக சில காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். 7வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. எல்லாம் சொல்லுவோம், என்னால் உண்டானதல்ல. அதாவது நம்ம கிரியை பண்ணல, நம்ம எதையும் செய்யல, செய்து ரட்சிப்பு வரல. நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை உட்கார வைத்தாரே, அதை சொல்றாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிஃப்ட். இது ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி கிரியைகளினாலே உண்டானதல்ல. சொல்றாரு, இந்த ரட்சிப்பு எப்படி உண்டாச்சு, இந்த ஜீவன் எப்படி உண்டாச்சுன்னு சொல்லும்போது சொல்றாரு, தேவன் உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஜீவ பாதையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை எப்போ உண்டாக்குனார் சொல்லும் போது 10வது வசனம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல எப்படி எழுதிருக்கு நான் படிக்கிறேன். For we are God's own handiwork, His workmanship, recreated in Christ, born anew, that we may do those good works which God predestined, planned beforehand for us, taking part which He prepared ahead of time, that we should walk in them, living good life which He pre-arranged and made ready for us to live. என்ன அருமையா எழுதியிருக்கு. ஏற்கனவே நீங்களும் நானும் நன்றாக வாழும்படி, நல்லா சொல்ல, நன்றாக வாழும்படி. தமிழ்ல இதெல்லாம் தமிழ்ல வந்து படிச்சுட்டா போதாது, நல்ல 3-4 டிரான்ஸ்லேஷன் படித்தாலுமே வசனம் என்ன சொல்ல வருது நம்மளுக்கு புரிஞ்சிடும். எல்லாம் இப்போ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நெட்டில் போனாலுமே எல்லா பைபிளும் வந்துடுது. ஃபோன் வச்சுருக்கீங்க, ஆப்ஸில் போட்டிங்கன்னா பைபிள் வந்துடும், எல்லா மொழிபெயர்ப்புலையும் வரும். அதில் என்ன அழகாக எழுதிருது பாருங்க. நீங்களும் நானும் நன்றாக வாழ்வதற்காக இந்த பாதைகள் உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே தேவன் எனக்காக ஒரு பாதையை லேடன் பண்ணிட்டார். எதுக்கு? நன்றாக வாழ்ந்து சில நல்ல கிரியைகளை செய்வதற்காக. கவனிங்க, முதல்ல சொல்றாரு, நீங்கள் கிரியைகள் செய்து ரட்சிக்கப்படல, ஆனா இப்பொழுது என்றைக்கு இவரை ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுக்கு தேவன் ஒரு பாதையை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை என்றால், நன்றாக வாழும்படி இந்த பாதை இப்பொழுதல்ல, உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அவருக்குள் நீங்கள் நல்ல கிரியைகளை செய்வதற்காக. கிரியைகளை செய்து நம்ம ரட்சிக்கப்படல, அவர் நல்ல ஒரு பாதையை கொடுத்து நமக்கு நல்ல வாழ்வை கொடுத்த பிறகு கர்த்தர் சொல்றார், நல்லதை உனக்குள்ள வச்சிருக்க, நல்லதை செய். நல்லதை செய்து நான் நல்லவன் என்று காட்டுறதில்லை, நல்லதை செய்து நான் நீதியை சம்பாதிக்கிறதல்ல, நான் ஏதோ சில கிரியைகளை செய்து
நான் சம்பாதிக்கிறதல்ல, எனக்கு இலவசமாகவே சில காரியங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ இனிமேல நீங்க நல்லா வாழறது சுலபம். தேவனுடைய பிள்ளைகளா வாழறது சுலபம், பரிசுத்தமாய் வாழ்வது சுலபம். ஆனா விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு கோபம், சண்டை போடவும், பாவ வாழ்க்கை வாழறது கஷ்டம். ஆமே வரமாட்டேன். அப்படி பண்ணோம்னா நமக்கு பிரச்சனையா இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி சண்டை போட்டோம்னா நிம்மதியா இருக்கும். நம்ம மேல தப்பு இல்லாட்டி கூட ஒரு ஆள் வந்து சும்மா இடிச்சிட்டானா 4 வார்த்தை நல்லா சண்டை போட்டோம்னா நல்லா கேட்டேன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி ஆனந்த வெள்ளத்தோட வருவோம். நம்ம மேல தப்பே இல்லாம போனா கூட, எதிர்பக்கத்துல தப்பு இருந்தா கூட நம்ம பேசிட்டோம்னா நமக்கு ராத்திரி சரியா தூக்கம் வர மாட்டேது. ஒண்ணு தெரியுது, தீமையை நம்மளால செய்ய முடியல. உண்மையான ரட்சிப்பு இருந்தால் உங்களால் தீமையின் பாதையில கால் வைக்கவே பிடிக்காது. வாழ்ந்தா ஜீவ பாதையில போகும்படியாகவே விரும்புகிறோம், நன்மை செய்ய விரும்புகிறோம், சமாதானமாய் வாழ விரும்புகிறோம். நமக்குடைய வாழ்விலே நமக்குள் ஒரு நல்லவர் இருக்கிறாரே, அவரை கொண்டு நன்றாக வாழும்படி நாம் விரும்புகிறோம். ஜீவ பாதையிலே நன்றாக வாழும்படி கர்த்தர் சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு நானு நியாயப்பிரமாணத்தினால உங்களுக்கு நன்மை வருகிறதல்ல, கிருபையினாலே. எல்லாம் சொல்லுவோம், கிருபையினாலே. அதனால தான் அந்த கிஃப்ட்னு போட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் என்பது ஒழுக்கமாக வாழும்படி சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதை நான் நல்லது செய்தா எனக்கு நல்லது வரும், கெட்டது செய்தா கெட்டது வரும். ஆனா இப்போ எனக்கு கிஃப்ட் வந்திருக்குது, நான் சம்பாதிச்சு வரல. சில பேர் உங்களுக்கு பிறந்த நாளோ இல்லை கல்யாணத்திலையோ கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நீங்க எந்த வேலையும் செய்யல. கல்யாணத்தில் யாராவது திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு காருடைய சாவி எடுத்து வந்து கையில் கொடுத்தாங்கன்னா அது கிஃப்ட். கார் வாங்குறோம்னா நம்ம சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து ஒரு காரியத்தை செய்கிறோம். நீங்கள் உழைச்சி வாங்குறது. அதே மாதிரி ஒரு நிலமோ ஒரு வீடு யாரோ உங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை, இலவசமாக வந்தது. 10 சவரன் செயின் யாராவது கொடுத்தாங்கன்னா கிஃப்டாக கொடுத்தா அது நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க 2 சவரன் 4 சவரன், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் 10 சவரன் ஒருத்தர் வந்து கொடுத்தாருன்னா அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யாமலே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேங்க்யூ சொல்ல மாட்டீங்க, 100 தடவை சொல்வீங்க. எல்லாம் அமைதியாக இருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் கீழே வர புடவை வாங்கினீங்க, ஒரு கஞ்சி வர புடவை, அருமையான புடவை. அதை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் பணத்தை சேர்த்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆசை, அந்த கலரில் ஒரு புடவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதுக்கு காசை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு மனசில் வரும், அது வாங்கிட்டேன்னு ஒரு சந்தோஷம். அதே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதையே உங்கள் அக்காவோ உங்கள் சொந்த ஜனமோ எட்டு வந்து இந்தாம்மா உனக்கு ஒரு பரிசை நான் கொடுக்குறேன்னு கொடுத்த பண்ண அப்படியே 100 தடவை இதே தான் நினச்சேன்டியாம்மா, இதே எட்டு வந்து கொடுத்துட்டீங்களே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. போகும்போது கூட ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவங்க சார் ஏன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற, முடியலையே, நிறுத்த முடியலையே. இப்படி உண்மையா நீ விரும்பின கையில வந்த உடனே உன் வாயை லாக் பண்ணவே முடியாது, சொல்லிக்கிட்டே இருக்கும். நன்றி நன்றின்னு வாய் வந்துட்டு இருக்குதே. என் ஜீவன் உள்ள தேவனை துதிக்க வைக்கிறது எப்படின்னா எவ்வளவு செய்திருக்கிறான்னு சொல்லணும். அதனால இந்த சபையில 3 அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இதெல்லாம் கிடையாது, விவரிச்சு விவரிச்சு சொல்ல பார்க்கிறேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறு